கட்சியினுடைய மூத்த தலைவரும் 75 வயதான ஈவி.கே. இளங்கோவன் காலமானார். அவருடைய மறைவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலமாகவே அவர் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவ்வப்போது அவருடைய உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூட மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருப்பதாக காலையில் செய்திகள் வெளியாகின. அதற்கு பிறகு மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஈவி.கே. இளங்கோவனை பொறுத்தவரையில் 75 வயதாகிறது. அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு 39 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எம்எல்ஏவாக மீண்டும் தேர்தல் களத்துக்கு வந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். அவருடைய இழப்பு என்பது காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. மிக மூத்த தலைவராக ஈவி.கே. இளங்கோவன் அறியப்பட்டார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர் ஈரோட்டில் கடந்த 1948 ஆண்டு டிசம்பர் 12 பிறந்தார். அவருக்கு வயது 75. நிலையில் அவர் 2004 முதல் 2009 ஆண்டு வரையில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக கூட பதவி வகித்தார். 1996 முதல் 2001 ஆண்டு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பு வகித்தார். அதற்கு பிறகு சிறிய இடைவெளி விட்டு மீண்டும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக 2014 முதல் 2017 ஆண்டு வரை பதவி வகித்தார். 2004 ஆண்டுதான் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஈவி.கே. இளங்கோவன் தேர்வானார். 1984 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் முதல் முறையாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். அதற்கு பிறகு அவர் அரசியல் தேர்தல் போட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இறங்கி அவர் பணியாற்றக்கூடிய நிலையில் இல்லாமல் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் தேர்தல் போட்டியில் அவர் ஈடுபடவில்லை. இருந்தாலும் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஈவி.கே. இளங்கோவனுடைய மகன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஈவி.கே. இளங்கோவனுடைய மூத்த மகன் திருமகன் ஈவேரா ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு கடந்த ஜனவரி மாதம் ஈவி.கே. இளங்கோவனுடைய மூத்த மகன் திருமகன் ஈவேரா உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அதற்கு பிறகுதான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் ஈவி.கே. இளங்கோவனை மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு மூலமாக கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவி.கே. இளங்கோவன் தேர்தல் போட்டி களத்துக்கு வந்தார். அது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 1,10,156 வாக்குகள் பெற்றார். 66,575 வாக்கு வித்தியாசத்தில் 39 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவி.கே. இளங்கோவன் எம்எல்ஏவானார் ஈரோடு கிழக்கு தொகுதியில். அவர் எம்எல்ஏவாக பதவியேற்று முதலே அவருடைய அவ்வப்போது அவருடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு உடல்நல குறைவு காரணமாக அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றன. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு கூட ஈவி.கே. இளங்கோவன் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது உடல்நலம் தேடி மீண்டும் அவருடைய பணியை மேற்கொண்டார். இந்நிலையில் தான் கடந்த மாதம் 11 ஈவி.கே. இளங்கோவன் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்தார். இடையில் அவருடைய உடல்நலம் சற்று தேறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் மீண்டு வந்து மக்கள் பணியில் ஈடுபடுவார் என்றெல்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் காலையில் அவருடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சரியாக 10-12 மணி அளவில் ஈவி.கே. இளங்கோவன் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடைமுறைகள் குறிப்பாக அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு ராமபுரத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஈவி.கே. இளங்கோவன் உடல் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் ஈவி.கே. இளங்கோவன் உடல் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதற்கு பிறகு அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊரான ஈரோடுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற இருப்பதாக கூறப்படுகின்றன.